Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பூஜை சாமான் எப்படி வாஷ் பண்றது, நல்ல புதுசு மாதிரி எப்படி வாஷ் பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, பட் நான் வந்து ரொம்ப ஈஸியான வேல உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அண்ட் மெயின் என்னென்னா அந்த இன்க்ரீடியண்ட், அதாவது அந்த ப்ராடக்ட், நான் வந்து சீக்ரெட் ப்ராடக்ட் அதை வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவை 2 பார்ட்டாக ஸ்கிப் பண்ண போகிறேன். அதாவது வந்து வெள்ளி சாமான் வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு அது ஒரு தனியாக வீடியோ ஒன்று போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம பித்தளை சாமான் எப்படி தேய்க்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வெள்ளி சாமான் எப்படி தேய்க்கிறதுன்னு அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் தனியாக போடுறேன். இப்போது நீங்கள் வந்து இந்த இது பார்க்கலாம். இது நான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 1 வீக்காக வாஷ் பண்ணாமல், 2 வீக்ஸாக வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த கருத்து போனால் அதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும்னு சொல்லிவிட்டு நான் வாஷ் பண்ணாமல் இந்த வீடியோக்காக நான் வச்சுருந்தேன். யூஸ்வலி இப்படி வைக்க மாட்டேன், வீக்லி வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்காக நான் வாஷ் பண்ணாமல் 2 வீக்ஸ் வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீத்தாம்பரி எல்லாருக்கும் தெரியும் யூஸ்வலி. அப்புறமா பார்த்திங்கன்னா சபீனா. நான் சொன்னது வந்து இந்த ப்ராடக்ட் தான் நான் சொன்னேன். இது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டுங்க, தி பெஸ்ட்டு. இது வந்து எல்லா ஷாப்லும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இது வந்து இந்த ஸ்டீல் சாமானெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஷாப்பில் நான் இது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸு, காப்பர், சில்வர் எல்லாமே இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது இது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணோன்னா செம்ம புதுசு மாதிரியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ப்ரைஸும் நீங்கள் பார்க்கலாம், 120. இதோட பேர் பார்த்திங்கன்னா சோனா. ஸோ இதை நீங்கள் பாருங்கள், சோனா மெட்டல் பாலிஷ்னு இருக்குது. நீங்கள் வேணுமென்னா எங்கேயாவது உங்களோட லோக்கல் இந்த ஸ்டீலு அப்புறமா இந்த பித்தளை சாமானெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஷாப்பில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் கிடைக்குதான்னு. ஸோ இப்போ இது வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி புதுசாக வரும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறமா அது எப்படி வரும்னா திருப்பி பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பவுடர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு பீத்தாம்பரி பவுடர் எடுத்துக்கிறேன். பீத்தாம்பரி ஒரு தட்டில், அப்புறமா இன்னொன்று வந்து சபீனா, கொஞ்சோண்டு சபீனா, அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா அந்த லிக்விட் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லிக்விடும் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னா நல்லா அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ அதை வச்சு தான் நம்ம இது எல்லாமே வாஷ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து கையிலேயே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நான் யூஸ்வலி வந்து ஸ்க்ரப்பு இல்லாட்டி ப்ரெஷ்ஷு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் பூஜை சாமானுக்கு. ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம அழுத்தி தேய்க்கிறதுனால வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து நிறைய விழும் பூஜை சாமானு. ஸோ அழுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த எண்ணெய் பிசுறு அதெல்லாம் சீக்கிரமாக கருத்து போயிடும். அதனால தான் வந்து நான் ஸ்க்ரப்பு அப்புறமா இந்த டூத் ப்ரஷ் எல்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கையில் தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ப்ளஸ் பார்க்க கூட பூஜை சாமானை நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் வச்சிங்கனாலுமே வந்து பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த ஸ்க்ரப்பு இதிலெல்லாம் தேய்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி புதுசு மாதிரி இருக்காது. ஸோ இது ஒரு டிப்பு. யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ப்ளஸ்ஸு கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபிங்கர்ஸ்னால் வச்சு அந்த நல்லா அழுத்தி தேய்க்கும்போது அந்த கேப்லலாம் வந்து அழுக்கெல்லாம் நல்லா க்ளீனாக வந்துடும். நம்ம எவ்வளோ தான் ப்ரெஷ்ஷு ஸ்க்ரப்பில் தேய்ச்சாலும் சில கேப்ஸ்லலாம் வந்து அப்படியே கருத்து போய் அப்படியே இருக்கும். பட் நம்ம இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு கொஞ்சம் நம்மளோட அந்த எஃபர்ட் போட்டு நல்லா அழுத்தி தேய்க்கிறதுனால உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வரும் பூஜை சாமான் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்களே இதை பார்க்கலாம். இப்போ நான் நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சிட்டே வரேன். அது நல்லா இப்போ ஆல்மோஸ்ட் நல்லாவே வந்துச்சு. கலர் பார்த்திங்கன்னா நீங்களே நல்லா இந்த புதுசு மாதிரியே வந்திருக்கு. இப்போ நான் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். வாஷ் பண்ணி கொண்டு வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு, எவ்வளோ புதுசு மாதிரியே இருக்குது. நீங்களே பார்க்கலாம் டிஃப்ரென்ஸு.
ஜஸ்ட்டு நான் திருப்பியும் கூட அது வந்து இன்னொரு வாட்டி அதை வாஷ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை, அதனால் இன்னும் திருப்பி இன்னொரு வாட்டி நான் வாஷ் பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து பூஜை சாமானெல்லாம் வந்து சிங்க்கில் வாஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா சிங்க்கில் நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற பிளேட்ஸ் எல்லாம் போடுவோம். அப்புறமா வந்து நம்ம நான்வெஜ் க்ளீனிங்கு அது எல்லாமே பண்ணுவோம். அதனால் வந்து நான் சிங்க்கில் வாஷ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அந்த சிங்க்கு பக்கத்தில் இந்த ஸ்லாபில் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே வச்சு தான் வாஷ் பண்ணுவேன். இந்த ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் இது வந்து எங்களுக்கு பழக்கி விட்டது. லைக் இந்த மாதிரி வந்து பூஜை சாமான் எப்போவுமே வந்து ஒரு நம்ம சிங்க்லேயோ இல்லாட்டி ஏதாவது பாத்ரூம்லேயோ அங்கெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கால் படாத இடத்துல தான் வச்சு வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதுவே நாங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரோம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிக்விடு வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்கள் அந்த நினச்சிங்கன்னா லெமன் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். லெமன் ஜூஸ், அப்புறமா வந்து புளி ஊற வச்ச புளி, கொஞ்சோண்டு ஊற வச்ச புளி, ஸோ இதெல்லாம் வச்சு தேய்ச்சா கூட வந்து நல்லா வரும். பட் இந்த அளவுக்கு நல்லா புதுசு மாதிரி வருமானது எனக்கு தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த லிக்விட் கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் இதுவும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சாமான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என்னோடய ஷாப்போட பூஜை சாமான். ஸோ வந்து ஷாப்பில் வைக்கிறதுனால வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஏர் இருக்கிறதுனால டஸ்ட்டு, பொல்யூஷன் அந்த மாதிரி வர்றதுனால சீக்கிரமாக கடுத்து போயிடும். இதுவே வந்து நான் வீட்டில் தேய்க்கிறது வச்சு வீட்டு பூஜை சாமான் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும், பளிச்சுனே இருக்கும். நல்லா நம்ம வாஷ் பண்ணி எப்போவுமே பூஜை சாமான் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஆரோ வாட்டர் இருக்கும் இல்லையா, அது இல்லாட்டி கேன் வாட்டர் ஏதாவது நல்ல தண்ணியில் வந்து எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு ரின்ஸ் வந்து அந்த வாட்டரில் நீங்கள் நல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த வெசல்ஸ், இந்த பாத்திரம், பூஜை சாமான் எல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு வாட்டி அதுக்கப்புறமா நீங்கள் டிப் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நல்ல கிளாத்தில் வந்து நல்லதுக்கு க்ளீன் கிளாத்தில் அது அப்படியே வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது கரையோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்க்க ரொம்பவே வந்து தெய்வீகமாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பூஜை சாமான். என் பையன்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான். ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது ஷேக் இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். அவனை வந்து நான் மேலே உட்காந்து வச்சுட்டு அவன் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு சொன்னான். ஸோ அவன் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய ஷேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பூஜை சாமான் வந்து வீக்லி வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது நம்ம நிறைய டேஸு சேர்த்து வச்சுட்டு வாஷ் பண்ணால் அப்புறமா அது நம்மளுக்கு தான் கஷ்டம் தேய்க்கிறதுக்கு. இதுவே நீங்கள் வீக்லி வாஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எஃபர்ட் போட்டு தேய்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். நல்லா வந்து இந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட வேண்டாம். வெள்ளி சாமான் வந்து கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் பண்ணி போடுறேங்க. ஏன்னா இப்போ இதுலேயே போட்டேன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும், அதனால தான் நான் வந்து அது போடலை. ஸோ ரெண்டுமே செப்ரேட்டாக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, எல்லாமே நான் வந்து தேய்ச்சிட்டேன். இப்போ இது வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொண்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் முன்னாடி காட்டுறேன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப் நீங்கள் போய் செக் பண்ணலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்களே லைவாக நான் உங்கள் முன்னாடி லைவாக வாஷ் பண்ணி தேய்ச்சி எல்லாமே காட்டேன். நான் எதுவுமே வந்து வீடியோ வந்து எதுவுமே ஸ்கிப்பு பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் இதை நம்பணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல் வீடியோ நான் அப்படியே வந்து ஃபாஸ்ட் மோடில் வச்சு போட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அப்படி உங்களுக்கு ரியலி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி என்னோடய பூஜை சாமான் வந்து இருந்துச்சு அப்படின்னு.
எல்லார் லேடிஸ்க்குமே வந்து அவங்கவுங்க பூஜை சாமான் வந்து இந்த மாதிரி நல்ல புதுசாக பளிச்சுன்னு வச்சுக்கணுன்னு ரொம்பவே ஆசை. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பொட்டு எல்லாமே குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ தெய்வீகமாக இருக்குது. அந்த பார்க்கவே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது பூஜை சாமான்னு. இப்போ இதை நம்ம எல்லாம் வந்து பூஜை ரூமில் வந்து செட் பண்ணிவிட்டு நல்லா விளக்கேற்றிட்டு நல்லா பூவெல்லாம் வச்சு படத்துக்கு பூவெல்லாம் வச்சு அப்போ நம்ம பூஜை ரூம் பார்க்கும்போதே நம்மளுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு இன்னும் பார்க்கணும் போல் இருக்கும். அந்த தெய்வீகம் கலை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.